நம்மிடையே அடுத்ததாக உரையாற்ற இருப்பவர்கள், அனுகிரக உரையை அளிக்க இருப்பவர் பரம பூஜ்ய ஸ்ரீ 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 ஜெயேந்திரபுரி மகாசுவாமிஜி அவர்கள். ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டபடி பெங்களூரு கைலாச ஆசிரம மகா சம்ஸ்தான பீடாதிபதியாக 2003ஆம் ஆண்டு முடிசூட்டப்பட்ட சுவாமிஜி அவர்கள் பன்மொழி வித்தகர் என ஏற்கனவே நம் தலைவர் பத்மா அவர்கள் கூற கேட்டோம். திருப்புகழ் அவருக்கு முற்றிலும் புதியது அல்ல என்ற செய்தியை கேட்டு செவிகள் குளிர்ந்து விட்டன. தமது குருநாதர் திருச்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாசுவாமிகளின் அடிச்சுவட்டில் ஆசிரமத்தை திறம்பட நிர்வகிப்பதோடு அங்கமைந்துள்ள ஞானாட்சி ராஜராஜேஸ்வரி ஆலயத்தையும் அழகுற நடத்தி வரும் சுவாமிஜி அவர்களை நாம் மிகுந்த பணிவன்போடு வரவேற்று நமக்கு அனுகிரக உரை அளிக்கும்படி மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். श्री कैलासमठाधीशं तिरुच्ची स्वामी यतीश्वरं भावातीतं भवहरं वन्देऽहं परमं गुरुं साधुप्रियं कृपाब्धिं च शान्तमूर्तिं तपोनिधिं शिष्यप्रशिष्यरूपेण बोधकं गुरुमाश्रये. अम्बा शाम्भवी चन्द्रमौलिरबला अपर्णा उमा पार्वती काली हैमवती शिवा त्रिनयनी कात्यायनी भैरवी सावित्री नवयौवना शुभकरी साम्राज्यलक्ष्मी प्रदा चिद्रूपा परदेवता भगवती श्रीराजराजेश्वरी. षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूनुं सुरसैन्यनाथं गुहं सदा शरणमहं प्रपद्ये. சென்னை மாநகரத்தில் இந்த அருமையான அனந்த பத்மநாப சுவாமியின் ஆலயத்தில் முருகருடைய புகழை அற்புதமாக பாடியுள்ள அருணகிரிநாதரின் திருப்புகழை நாமும் பாடி மகிழ்வோம். மனித வாழ்க்கையினுடைய பயனை அடைவோம் என்ற ஒரே குறிக்கோளுடன் திருப்புகழ் அன்பர்கள் ஏற்படுத்தியுள்ள இந்த பெருவிழாவில் மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுக்கு வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கும் வேறு எல்லா மகான்களுக்கும், இங்கே வீற்றிருக்கும் எல்லா பக்தர்களுக்கும் அம்பாள் ஸ்ரீ ஞானாட்சி ராஜராஜேஸ்வரி எல்லா விதமான நலத்தையும் அளிக்கட்டும் என்று பிரார்த்தித்து, இந்த விழாவில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது என்று நான் மகிழ்கிறேன். சுவாமிகள் ரொம்ப அருமையாக புகழ் என்பது உண்மையாகவே இறைவனுக்கு மட்டும்தான் உள்ளது என்பதை அழகாக எடுத்து சொன்னார்கள். இந்த பக என்ற ஒரு சொல்லை கூட எடுத்து பகவான் என்ற சொல்லை விளக்கி சொன்னார்கள். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும்
யாருமே எந்த ஒரு மனிதன் கூட என்னுடைய வாழ்க்கையில் இகழ்ப்பு, எனக்கு எப்போவுமே ஜனங்கள் என்னை இழுந்து பேசணும் என்று யாரும் எதிர்பார்க்கறதில்ல. எனக்கு புகழ் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் அர்ஜுனனோடு கிருஷ்ண பெருமா சொல்கிறார், அர்ஜுனா சம்பாவிதஸ்ய சாக்கீர்த்திர் மரணாத திருச்சதே. இந்த உலகத்தில் யாருக்காவது அபகீர்த்தி, அவமானம் வந்துருச்சுனாக்கா அது மரணத்துக்கும் மேலான துக்கத்தை கொடுக்குமா. அப்போ புகழ்ன்றது நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எல்லாரும் நம்ம எல்லாம் புகழ் வேணும்னு எதிர்பார்க்குறோம் நம்ம. ஆனால் அந்த புகழ் எப்போ ரொம்ப உயர்ந்த புகழாக வரும்னாக்கா நம்ம திருப்புகழை பாடினா தான் அந்த உயர்ந்த புகழ் நமக்கு. யார் யார் தன்னுடைய புகழையே பாடிக்கொண்டு இது வரைக்கும் இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு புகழ் கிடைக்கவே இல்லை. அந்த புகழ் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இகழ்வாக மாறி போச்சு. ஆனால் இறைவனுடைய புகழை யார் யார் நிரந்தரமாக பாடிகிட்டே இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை பூரா எப்பவுமே புகழான வாழ்க்கை தான் இருக்கும். இப்போ இந்த திருப்புகழ் எனக்கு பரிச்சயமான நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்புகழை பற்றி முதல்ல என் காதில் விழுந்தது கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவு கேட்டப்போ தான் என் காதில் வந்தது. அவர் ஆரம்பிக்கிற எல்லா சொற்பொழிவுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கிறது ஞானமே வடிவாகிய வயலூர் எம்பெருமானை வணங்கின்னு ஆரம்பிப்பார். அந்த ஞானமே வடிவாகிய அற்புதமான புகழ் உள்ள அந்த பரமாத்மாவனுடைய அநேக ஸ்வரூபங்களில் பரமாத்மாவுடைய ரூபங்களுக்கு எல்லையே இல்லை, கணக்கே கிடையாது. எண்ணற்ற ரூபங்களை பரமாத்மா காலகாலத்தில் எப்போவோ எடுத்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பரமாத்மா. எம் வைதிகா சமுபாசத்தே எம் வைதிகா மந்திரதிருஷ புராணாக. வைதிகர்களெல்லாம் அது இந்திரன், வருணன், வாயு, அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எல்லாரும் கூட தன்னுடைய இனத்துக்கு அனுகூலமாக அந்த பரமாத்மாவை வேறு வேறு ரூபங்களில் வேறு வேறு நாமங்களில் சஹஸ்ரநாமத்தால் புகழ்ந்து பேசுவாங்க. அந்த ரூபங்களில் ரொம்ப அற்புதமான ஒரு ரூபந்தான் முருகருடைய ரூபம். அந்த முருகான்ற சொல்லுக்கே அழகான்று தானே அர்த்தம். 2 தெய்வங்கள் பாருங்களேன், நம்ம சனாதன தர்மத்தில் வணங்குற 2 தெய்வங்களுடைய சரித்திரம் ஏறக்குறை ஒரே மாதிரி. கிருஷ்ணனுடைய சரித்திரம் முருகருடைய சரித்திரம் ஒரே மாதிரி ஏறக்குறை. வேறு எந்த தெய்வத்தை கூட நாம் சிறு குழந்தையாக நம்ம பார்த்து மகிழ முடியாது. முருகரை நம்ம பார்த்து ஆனந்தப்படலாம், கிருஷ்ணரை பார்த்து ஆனந்தப்படலாம். உண்மையை சொல்ல போனாக்கா இந்த உலகத்திலேயே நமக்கு தெரிஞ்சு தெய்வத்தை ஒரு சிறுவனாக இல்லை குழந்தையாக வழிபடுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாரதத்தில் மட்டும்தான் நினைக்கிறேன். ஒரு சிறு குழந்தையாக கூட நம்ம வழிபடலாம். பாருங்களேன், பக்தி என்றது 9 விதமாக பக்தி இருக்குது. அந்த 9 விதமாக பக்திகளில் பரமாத்மாவை நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் எந்த உறவு வேணாலும் வச்சுக்கலாமா. பாருங்கள், பரமாத்மாவோட கூட எந்த உறவு வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் பரமாத்மாவே நமக்கு வேண்டி பக்தர்களுக்கு வேண்டி ஒரு உருவத்தை எடுத்து நம்ம முன்னால் வந்து நம்மளை மகிழ வைக்கிறாங்க. அந்த ஒரு அற்புதமான நம்மளை பூரணமாக மகிழ்ச்சி உண்டு பண்ணுற ரூபந்தான் முருகருடைய ரூபம். முருகருடைய அவதாரமே ஆனது எதுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா அசுரனுடைய வதத்துக்கு வேண்டி தான் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வந்தார். அந்த முருகர் வந்தது அசுரருடைய விநாசத்துக்காக தான் அவருடைய அவதாரமே. அவர் வந்து சிவபெருமானுடைய அற்புதமான தேஜஸ்னால அக்னி ஸ்வரூபமான அந்த கண்ணிலேருந்து வந்து 3ஆம் கண்ணிலேருந்து வந்து அந்த தேஜஸ்னால உண்டானவர் முருகர். இந்த உலகத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் எவ்வளவோ புகழ் இருக்குது. ஆனால் முருகரோட தாய் பாருங்கள் எப்பவும் கன்னி தான். முருகரோட தாய் வந்து கன்னி பருவத்திலே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து நாம் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி பெற்று கொடுக்கல. ஆனால் எப்போவுமே அந்த உலக தாய் அம்பாள் வந்து கன்னி சுரூபமாக இருக்கு. அந்த தாயியுடைய குழந்தை தான் முருகர். இந்த முருகருடைய புகழ் வந்து திருப்புகழாக வேறு எந்த புகழுக்கும் பாருங்கள் திருப்புகழ் என்ற பேர் கிடைக்காது.
ஆனால் இந்த புகழுக்கு மட்டும், முருகருடைய புகழ் மட்டும் திருப்புகழ்னு பேர் இருக்கு. தெய்வங்களுடைய தேவதைகளுடைய பேர்களை நீங்கள் கவனிச்சேன்னாக்கா, வேதத்தில் பரமாத்மாவுடைய பரிபூர்ணமான சுத்த புத்த முக்த சுபாவத்துக்கு பரபிரம்மம் என்று பெயர். பரமாத்மாவுடைய சுத்தமான ஸ்வரூபம் பிறகு பாருங்கள், சிவபெருமான் சொன்ன உடனே நமக்கு ஒரு உருவம் தோன்றும். அதே மாதிரி விஷ்ணு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு உருவம் தோன்றும். வேற எந்த பேர் சொன்னாலும் உருவம் தோன்றும். ஆனால் பரபிரம்மம்னு சொன்ன உடனே ஒரு உருவமும் தோன்றாது நமக்கு. ஏன்னா அது நிராகாரமான, எல்லா இடத்துலையும் எப்பவும் இருக்கிற அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் நமக்கு தோணாது, எந்த ரூபமும் தோணாது. ஆனால் அந்த பேர் வேறு எந்த தேவதைக்கும் வரல, சுப்பிரமணியனுக்கு மட்டும்தான் வந்திருக்குனாக்கா சுப்பிரமணியம். அந்த பரபிரம்ம பரிபூர்ணமான அந்த பரபிரம்மத்தில் இருக்கிற எல்லா குணங்களும் எந்த தெய்வஸ்வரூபத்துக்கிட்ட இருக்கோ அதுதான் சுப்பிரமணியன். சு அப்படி என்ற ஒரு ப்ரிஃபிக்ஸ், உபசர்க்கம் எப்போ சேர்ப்பாங்கனாக்கா இன்னும் விசேஷமான குணங்கள் உடைய இருப்பதா, அப்போ தான் சுன்றது சேர்ப்பாங்க. அப்போ பிரம்மத்தோடைய தத்துவம் தான் பிரம்மண்யம். அந்த பிரம்மண்யத்தோட கூட சு சேர்த்த உடனே சுப்பிரமணியம் தான் சுப்பிரமணிய பரமாத்மா முருகர். அந்த புகழ் அருணகிரிநாதர் அவர் அருணகிரிநாதருடைய பரமாத்மாவுடைய அருள் வர்றதுக்கு முன்னால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னாக்கா அருணகிரிநாதர் ஒரு சாமானியமான மனிதன் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லா விதமான தோஷங்கள் உள்ள ஒரு மனிதன் அருணகிரிநாதர். அப்படி என் வாழ்க்கையே இந்த மாதிரி பூரணமாக தோஷமே இருக்கே அப்படின்னு எண்ணி அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடலான்னா திருவண்ணாமலையில் அவர் கோபுரத்து மேலே ஏறி கீழே விழுந்துடணும்னு அவர் எப்போ எண்ணுகிறாரோ அப்போ அவரை தாங்கி பிடிச்சி அவருக்கு அருள் புரிந்து அவர் வாயால் திருப்புகழை பாட வைக்கிறார் முருகப்பெருமான். ஸோ ஆரம்பத்தில் திருப்புகழுடைய தோற்றமே பாருங்கள் எங்கேருந்துனாக்கா, ஒரு தீய எண்ணம் உள்ள ஒரு மனுஷனை நல்லவனாக்குறது தான் திருப்புகழுடைய கருத்தே. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நம்ம நினச்சோம்னாக்கா, விலங்குகளுக்கும் மனிதர்கள் என்ன வித்தியாசம் இருக்குன்னாக்கா, விலங்குகள் தன்னுடைய இயற்கையான இயல்பை அவங்க மாற்றவே முடியாது. ஒரு பூனையோ ஒரு யானையோ ஒரு கழுதையோ அது தன்னுடைய இயல்பை மாற்றவே முடியாது. அது எப்போவுமே அந்த இயல்புக்கு அனுகூலமாக தான் அது நடந்துக்கிட்டே இருக்கும். பிரகிருதியை மாற்றவே முடியாது. ஆனால் மனிதனால் தன்னுடைய பிரகிருதியை மாற்றலாம். மாற முடியாதது என்னப்பா, அவனுடைய ஸ்வபாவம். ஸ்வபாவம்னாக்கா மூலமான அவனுடைய சுத்தமான சுரூபம் மாறாது. ஆனால் பிரகிருதி மாறலாம். இப்போ ஒரு மனிதன் ரத்னாகர் என்ற டாக்குவாக இருந்தான், பெரிய ரத்னாகர் என்ற பெரிய கொள்ளைக்காரனாக இருந்தவன் தான் வால்மீகி ரிஷி ஆயிட்டார். ரத்னாகரன் என்ற கொள்ளைக்காரன் தான் வால்மீகி ரிஷியாக மாறிட்டார். எப்போ நாரதரை பார்த்த உடனே நாரதர்கிட்ட பேசி நாரதரை தொட்டு பேசி தரிசனம் பண்ண உடனே அந்த ரத்னாகரன் என்ற பெரிய கொள்ளைக்காரன் வால்மீகியாக மாறி போயிட்டான். அதே மாதிரி தான் திருப்புகழ் யார் படிக்கிறாங்களோ அவங்க எந்த குணவுடையாக இருந்தால் கூட கண்டிப்பாக அவங்க மாறிடுவாங்க. மாறி பரிபூர்ணமான சுத்தமான ஆத்மா ஆயிடுவாங்கிறது தான் திருப்புகழுடைய கருத்து. இந்த மாதிரி ஒரு திருப்புகழுடைய பாராயணம், திருப்புகழுடைய படிக்கிறத எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரணும். யாரும் இந்த திருப்புகழை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட இந்த திருப்புகழ் ஆன்மீக ஒரு கூட்டத்தை ஏற்பாடுபடுத்தி ஜனங்களுக்கெல்லாம் புஸ்தகங்களை பதிக்க வச்சு அவங்களுக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை நல்லா அதில் சுத்தமாக சொற்கள்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து அதில் ராகத்தோடையும் தாளத்தோடையும் சேர்த்து அவரும் கூடவே இருந்து இந்த பாட வச்சு தானும் பாடி இந்த உலகத்துக்கே ஒரு நன்மையை செய்திருக்கிறது தான் குருஜி எஸ் ராகவன் அவர்கள். கடவுளுக்கும் கடவுளுடைய பக்தர்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா எப்போ பக்தர் நிரந்தரமாக கடவுளே நினச்சிக்கிட்டு இருக்காங்கோ, கீட்ட பிரிங்கி நியாயத்தினால அவரும் கடவுளாகவே மாறி போய்டுறாங்க, பக்தர்களும் கடவுளாகவே மாறி போய்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான செயலை செய்திருக்கிற குருஜி அவர்கள் எஸ் ராகவன் அவர்கள். நான் முதல்ல திருப்புகழ் பற்றி கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவில் கேட்டேன். அதுக்கப்புறம் லண்டனில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கும் போது பக்தரோட வீட்டில் கூட்டமாக எல்லோரும் திருப்புகழை பாடினாங்க 2வது தடவை. 3வது தடவை எங்கே கேட்டேன்னாக்கா கைலாசாசிரம மகாசம்ஸ்தானத்தில் நம்ம உங்கள் திருப்புகழ் பாடுற கூட்டம் அங்கேயும் பாட சொன்னேன், அவங்களும் பாடினாங்க.
3 தடவை கேட்டப்போ கூட என்னுடைய மனசு ரொம்ப ஆனந்த பரவசமாக போயிடுது. அவ்வளோ அழகான கீர்த்தியை திருப்புகழை பாடுறாங்களே, இது நிச்சயமாக நானும் படிக்கணும்னு ஆரம்பிச்சது. படிக்கணும்னு ஆரம்பித்த சமயத்தில் தான் பெங்களூரில் இருக்கிற நம்ம திருப்புகழ் ஆன்மீக கூட்டத்தில் சேர்ந்தவர் நாகேஷ் அவர்கள் எனக்கு இந்த புஸ்தகத்தை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்தா விசேஷம் என்னன்னாக்கா, அந்த புஸ்தகத்தை இப்போ கன்னடத்தில் வெளியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சுன்னா இன்னும் பெரிய விஷயம் அது. காரணம் என்னன்னாக்கா, புகழ் திருப்புகழ் அதில் எந்த விதமான பேதமும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இன்னார் தான் இதை படிக்கணும், இன்னார் தான் இது படிக்கக்கூடாது நம்ம நினைக்கவே கூடாது. கடவுள் யாருடைய சொத்தும் கிடையாது. பரமாத்மா யாருடைய சொத்தும் கிடையாது. அவர் எல்லாருக்கும் எல்லா காலத்துலேயும் எல்லாருக்கும் சேர்ந்தவங்க. அது மாதிரி ஒரு காலத்தில் அப்படி யாராவது இங்கிலீஷ்காரங்க படிக்கணும்னா கூட இங்கிலீஷ் படிக்கிறவங்க அவங்களும் படிக்கலாம் திருப்புகழை. இல்லை வேறு எந்த மொழி படிக்கிறவங்கன்னா கூட கண்டிப்பாக திருப்புகழை படிக்கலான்ற அந்த ஒரு நோக்கத்தோடைய முதலாக இந்த திருப்புகழ் அந்த அற்புதமான இந்த ரசனையை இப்போது கன்னடத்தில் முதலாக பதிச்சிருக்காங்க. இந்த ஒரு திருப்புகழ் பெருவிழாவுக்கு இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் எல்லா இந்த கூட்டத்தோடு சேர்ந்திருக்கிற எல்லாருக்கும் முருகர் எல்லா விதமான நலத்தை உண்டு பண்ணட்டும் சொல்லி என்னுடைய 2 வார்த்தையை பூர்த்தி பண்ணுறேன். ஹரி ஓம் தத் சத். அவருக்கு தெரிந்திருக்காது, அவர் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் அதனுடன் ஆரம்பித்தார் அல்லவா. ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்பு 7, 8, 9 வயசு குழந்தைகள் 10 குழந்தைகளை வைத்துக்கொண்டு மிக அழகாக குருஜி அவர்கள் ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த குழந்தைகள் இன்று பெரியவராகி திருமணமாகி அவர்களுக்கு பெரிய குழந்தைகள் வந்தாச்சு. ஆனால் இன்னமும் அதே மாதிரி அவள் பாடுவா. அடுத்தா போல் வயலூர் பற்றி சொன்னார். அந்த வயலூருக்கும் நமக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. அஃப்கோர்ஸ் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடினான்னு தெரியும். ஆனால் என்னைக்கு அந்த கோபுரத்திலேருந்து குதித்து உயிரை விடத் தொடங்கினாரோ அன்று அவரை பிடித்து முத்து என்று ஆரம்பித்து கொடுத்து முத்து தரு பத்தி திரு என்று பாடினார் அல்லவா. அப்படியே உட்கார்ந்துட்டார் நிஷ்டையில். உடனே ஆண்டவன் என்ன சொன்னான் அவருக்கு அசரீரியாக, வயலூருக்கு வா என்று. அந்த வயலூரை பற்றியும் நமது பெரும் வாரியார் சுவாமிகளை பற்றியும் அவர் கூறிவிட்டார். அதற்கு என்னுடைய மன ஓட்டம் மிகவும் பின்னோக்கி சென்று விட்டது அதையெல்லாம் கேட்கும் பொழுது. அதையடுத்து நான் மிகவும் ரசித்த ஒரு கருத்து என்னவென்றால் குழந்தை பருவம், குழந்தைகள், அதான் மீனாட்சி பிள்ளை தமிழ், மயிலம் முருகன் பிள்ளை தமிழ் எவ்வளவோ நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அந்த குழந்தையாக நாம் அதை பார்ப்பது என்பது நம்ம தமிழ் இலக்கியத்திற்கும் நம்ம அந்த பாரத கலாச்சாரத்திற்கும் மட்டுமே உரிய ஒரு விஷயம். அருணகிரிநாதர் அந்த கம்பன் கூட பாடாத அந்த ராமனின் குழந்தை பருவத்தை எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார் நமக்கு தெரியும். எந்தை வருக நாயகா வருக, மைந்த வருக, மகனே வருக, என் கண் வருக, எனது ஆருயிர் வருக, அபிராமா இங்கு வருக, அரசே வருக, முலை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வரும் மாயன் மருகன் சொல்லிட்டார் இல்லையா. அதான் அவர் பேச பேச அந்த நினைப்பெல்லாம் நமக்கு அதை சுற்றியே வந்து கொண்டிருந்தது. மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த அனுகிரக உரையை நாம் கேட்டோம். மிக்க நன்றி சுவாமிஜி அவர்களே. அடுத்ததாக மிகவும் ஆர்வத்தோடு காத்திருக்கும் நிகழ்ச்சி ஒன்று உள்ளது. செந்தில் ஆண்டவனின் அளப்பெரும் கருணையால் குருஜி அவர்கள் கற்றுக் கொடுத்த 503 திருப்புகழ் பாடல்களுள் 475 பாடல்கள் குருஜியின் தலைமையில் அன்பர்களால் பாடப்பட்டு ஒலி நாடாக்களாக முன்னமேயே வெளிவந்துள்ளதை நாம் அறிவோம். எஞ்சிய 28 திருப்புகழ் பாடல்கள் ஒலிப்பதிவு செய்யப்பட்டு குறுந்தகடாக இன்று வெளியிடப்படுவதை குறித்து நாம் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். எண்ணற்ற தர்ம வேதாந்த நூல்களை இயற்றி பல குறுந்தகடுகளாக வெளியிட்டு இந்து சமுதாய ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றி வரும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களை 28 திருப்புகழ் பாடல்கள் கொண்ட குறுந்தகடை தனது கர கமலங்களால் வெளியிட்டு அருளும்படி தாழ்மையுடன் கோருகிறோம். திருப்புகழ் அன்பர்கள் அமைப்பை உருவாக்கிய போது அதற்கு வேண்டிய சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்த மூத்த அன்பர்களில் ஒருவரான திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்களை இக்குறுந்தகடை பெற்று மகிழ மேடைக்கு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றி.
தில்லியிலிருந்து வீசிய திருப்புகழ் தென்றல் தமிழகத்தோடு கர்நாடகாவையும் குளிர வைத்தது. எண்ணற்ற கர்நாடக அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கன்னட எழுத்துக்களில் அமைக்கப்பட்ட திருப்புகழ் இசை வழிபாடு புத்தகத்தின் முதல் பதிப்பை இன்று தமது திருக்கரங்களால் வெளியிடும்படி பரம பூஜ்ய ஸ்ரீ 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 ஜெயந்திரபுரி மகாஸ்வாமிகள் அவர்களை மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருப்புகழ் இசை வழிபாடு தமிழ் பதிப்பை போன்று ஒரு சிறிதும் மாறாது எழுத்து பெயர்ப்பு முறையில் கன்னட திருப்புகழ் இசை வழிபாடு புத்தகத்தை உருவாக்க திரு நீலகண்டன் அவர்கள் பெரும் உதவி புரிந்திருக்கிறார். 1 வருட காலம் அவர் செய்த அயராத உழைப்பின் பயனாக வெளிவருகிறது இந்த புத்தகம். கர்நாடக அன்பர் திரு நீலகண்டன் அவர்களை புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த CD 2 மணிக்கு மேல்தான் வெளியில் விற்கப்படும். சுவாமிஜி அவர்களுக்கும் திரு நீலகண்டன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மேடையில் இன்று நம்மிடையே வந்து அமர்ந்திருக்கும் திருமதி சுதா சேஷையன், திருப்புகழ் அன்பர்கள் அமைப்பின் செயலர் திருமதி பத்மா சுப்பிரமணியம், தலைவர் திருமதி பத்மா வெங்கட்ராமன் அவர்களை திருமதி அகிலா ராஜன் அவர்கள் கௌரவிப்பார்கள். அதான்